வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் தங்கை மகள். கதைக்குள்ள போலாமா? என்னங்க, உங்க தங்கச்சியும் அவ பொண்ணு வாணிதியம் வந்துட்டு இருக்காங்க என்று கோமதி வந்து கூறியதும் பேப்பரில் இருந்து தலையை எடுத்த நந்தகோபால், அப்படியா என்று உற்சாகமாக கேட்டார். ஆமா, ரொம்ப ஒன்றும் புரிச்சு போகாதீங்க. அவங்க எதுக்கு வர்றாங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நடக்காது. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க கிட்ட வளவலன்னு பேசிட்டு இருக்காதீங்க. என்ன எதுன்னு கேட்டு சட்டு புட்டுன்னு அனுப்பி வையுங்க. சாரதா வர நேரம் ஆயிடுச்சு என்று கடகடவென உள்ளே சென்றாள். நந்தகோபாலின் முகம் டக்கென சுருங்கியது. அவர் அமைதியாக பேப்பரை மடித்து டீப்பாய் மேல் வைத்தார். அண்ணா என்று அழைத்து கொண்டு பார்வதி வர அவளை பார்த்து முகமலர்ந்த நந்தகோபால், வாமா பார்வதி வா என்று உற்சாகமாக அழைத்தார். அண்ணா நல்லா இருக்கியண்ணா என்று கேட்டுக்கொண்டு பார்வதி வர அவள் பின்னால் வானதி மாமா என்று ஓடி வந்து நந்தகோபாலை கட்டி கொண்டாள். ஏ ராசாத்தி தங்கம், எப்படிடாமா இருக்கிற? பார்த்து எத்தனை நாளாச்சு? ஆமா, உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று சிரித்து கொண்டே சோஃபாவில் அமர்ந்தார். நல்லா போயிட்டு இருக்கு மாமா. ஆமா, அத்தை எங்க? நான் இங்கதான் இருக்கேன் என்று கூறிக்கொண்டே கையில் ஒரு சம்பு தண்ணீருடன் வெளியே வந்தாள் கோமதி. வாங்க நீ, எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே கையிலிருந்த துணிப்பையை அவளிடம் கொடுத்தாள் பார்வதி. நல்லாதான் இருக்கேன் என்று தண்ணீரை அவளிடம் கொடுத்துவிட்டு, என்ன இது என்று கேட்டுக்கொண்டு அந்த பையை பிரித்தாள். ஒன்னும் இல்லை நீ, வீட்டுல கொஞ்சம் அதிரசமோ முறுக்கம் செஞ்சேன். அதுதான் அண்ணாக்கு பிடிக்குமேன்னு கொண்டு வந்தேன். அத்தை, அம்மா பொய் சொல்றாங்க. அவங்க அண்ணாக்காக தான் நேத்தெல்லாம் உட்காந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுவும் அவங்க மருமக ஊர்ல இருந்து வந்துட்டான்னு கேள்விப்பட்டது போதும் முறுக்கு தென்குழலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்று சிரித்தாள் வானதி. இதை கேட்டு நந்தகோபால் சிரிக்க, ஏய் போக்கிரி, பேசாம ரெடி. ஆமா அண்ணி, தம்பி வந்திருக்குன்னு சொன்னாங்களே, எங்க ஆளை காணோம் என்று உள்ளே எட்டி பார்த்தாள் பார்வதி. பின்னாடி தோட்டத்து பக்கம்தான் போயிருக்கான். முதல்ல நீங்க உட்காருங்க என்று கோமதி வேண்டா வெறுப்பாக கூற, அதை ஒன்றும் பெரிதுபடுத்தாமல் பார்வதி தனது அண்ணனின் அருகில் அமர்ந்து கொண்டாள். கோமதி ஒரு தரம் தனது கணவரை முறைத்துவிட்டு உள்ளே செல்ல, அப்ப மாமா, நான் போய் வசந்த் மாமாவை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று துள்ளி குதித்து கொண்டு தோட்டத்து பக்கம் ஓடினாள் வானதி. அவள் செல்வதை பார்த்து கொண்டிருந்த பார்வதி பெருமூச்சு விட்டு கொண்டு, இன்னும் சின்ன குழந்தை போலவே இருக்கா என்று கூற, ஆமா, அவ இன்னும் சின்ன குழந்தை தானேம்மா. என்ன படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டா பெரிய மனுஷி ஆயிடுவாளா? அவ குணத்துக்கும் அவ செய்யற சேவைக்கும் ஆண்டவன் அவளை நல்லா வச்சிருப்பான் பாரு. எல்லாம் உன் ஆசீர்வாதம் தானா அண்ணா. அவ என்னதான் சின்ன குழந்தையா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் ஊர் உலகத்துல அப்படி இல்லையே. கல்யாண வயசு வந்த பொண்ணு தானே. ஊர்ல 4 பேரு 4 விதமா பேசுறதுக்குள்ள அவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிடணும்னு ஆசைப்படுறேன். இப்ப என்னம்மா அவசரம்? அவ இப்பதானே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கா என்று ஏதோ தட்டு தடுமாறினார் நந்தகோபால். ஆமா போனா, எனக்கு அந்த வேலையே பிடிக்கல. எப்ப பாரு ஹாஸ்பிட்டலு நோயாளின்னு அங்கே இருக்கிறா. நான் அப்பவே சொன்னேன், அந்த நர்ஸு படிப்புலாம் வேண்டாண்டி, வேற எதனா எடுத்து படின்னு. கேட்டாளா? நான் இந்த படிப்பு தான் படிப்பேன், இங்க இருக்கிற கிராம ஜனங்களுக்கு தான் சேவை செய்வேன்னு ஒரே அடம் பிடிச்சா. அப்படியே அவங்க அப்பா புத்தி. அதுக்கு தான் சீக்கிரமா அவளை நம்ம வசந்தி கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டா அப்புறம் அவன் சொன்னா கேட்டு பண்ணுதான் அமைதியா இருந்துட்டேன் என்று பார்வதி புன்னகையோடு கூறிக்கொண்டிருக்க, நந்தகோபால் என்ன கூறுவதென்று புரியாமல் அமைதியாக இருந்தார். தோட்டத்திற்குள் ஓடிய வானதியின் கையை மரத்தின் பின்னால் இருந்து பட்டென்று பிடித்திழுத்தான் வசந்த். டக்கென அலறி கொண்டு திரும்பிய வானதி அவனை பார்த்து வெட்கத்தால் முகம் சிவந்தாள். என்னம்மா அத்தை பொண்ணே, இந்த மாமக்காரன் ஊர்ல இருந்து வந்து 2 நாள் ஆகுது, போய் பாப்பேன்னு இல்லாம இப்படிதான் ஆடி அசைஞ்சு வருவியா என்றவள் தலையை லேசாக குட்டினான். வலிக்குது மாமா, கையை எடு அப்படின்னு நீ பெரிய யோகிய மாட்டோம், பேசாத என்று முகத்தை திருப்பிக் கொண்டு குளக்கரை பக்கம் நடக்க ஆரம்பித்தாள். ஏய், என்ன நான் யோகியம் இல்ல? பின்ன என்னவா? வந்து 2 நாளாச்சே, என்னை வந்து பார்க்கணும்னு முதல்ல உனக்கு தோணுச்சா? சொல்லு. அது நான் இன்னைக்கு கிளம்பலான்னு தான் இருந்தேன். ஆனா அம்மா தான் யாரோ முக்கியமானவங்க என்னை பார்க்கணும்னு வராங்கன்னு என்னை எங்கேயும் வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யாருன்னு கேட்டா வருவாங்க பாருன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா பார்த்தா என் அத்தை பொண்ணதான் சொல்லியிருக்காங்கன்னு இப்ப இல்ல தெரியுது என்று அவள் கைகளை பிடித்து கொண்டு சிரித்தான்.
விடு மாமா, சும்மா ஏதாவது சொல்லாத. நாங்க இன்னைக்கு வர்றது மாமா கார்த்திக்கும் தெரியவே தெரியாது. அப்படியா? சரி, அது போகட்டும். உன் ஊர் சேவெல்லாம் எப்படி இருக்கு? மாமா, அந்த புனிதமான வேலையை கிண்டல் பண்ணாத. சரி சரி, தப்புதான். உன் புனிதமான வேலையில இந்த மாமனுக்கு ஃபோன் போடணும்னு கூட ஞாபகம் இல்லாத அன்னை தெரேசாவே, என்னை மன்னிச்சிடுங்க என்று கன்னத்தில் போட்டு கொண்டான். போ மாமா, உனக்கு எப்போ விளையாட்டு தான் என்று குளத்தில் இருந்த தாமரை மலர்களை பறிக்க இறங்கினாள் வானதி. அவள் பின்னால் சென்ற வசந்த், ஏய், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி நீங்க இருக்கிறதும் நான் அங்க சென்னையில ஊஞாபமா இருக்கிறது சொல்லு. ஆ, அத நீ இல்ல மாமா கிட்டயும் அத்தை கிட்டயும் கேட்கணும். ஐயோ, நானா? என்னால முடியாது. எனக்கு எங்க அம்மாவை பார்த்தாலே சின்ன வயசுல இருந்து பயம், தெரியும் இல்ல? வானதி கலகலவென சிரித்து விட்டு, ஏய் தொட நடுங்கி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ ஒன்னும் கவலைப்படாத. அம்மா இன்னைக்கு அதை பத்தி பேசதான் வந்திருக்காங்க என்று சிரித்தாள். அப்படியா என்று அவளை தூக்கி கொண்டு சந்தோஷத்தில் சுற்றினான். மாமா, விடு மாமா, சரியான ஆளினி என்று அவன் கையிலிருந்து இறங்கிய வானதி சற்று நகர்ந்து கொண்டாள். இதோ பாரு மாமா, நான் இப்பவே சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அங்க உன் கூட சென்னைக்கு வந்தாலும் அங்க இந்த நர்ஸ் வேலையை தான் கண்டினியூ பண்ணுவேன். என்னை வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்ன அப்புறம் பாரு. ஏய், நீ ஒண்ணு, நம்ம கல்யாணம்னு சொன்னதும் நான் தலைகாலு புரியாம இருக்கேன். இதோ பாரு, நம்ம கல்யாணம் நடந்தா போதும். நீ என் கூட வாழ்க்கை துணையா வந்தா போதும். நீ சொல்றத எதையும் நான் கேட்டுப்பேன் என்று அவள் அருகில் ஓடினான். வானதி அவன் கையில் சிக்காமல் கலகலவென சிரித்து கொண்டே ஓடினாள். இருவரும் சிரித்து கொண்டே உள்ளே வர கோமதியின் பேச்சை கேட்டு உள்ளிருந்த நந்தகோபாலும் பார்வதியும் அசந்து நின்றது போல் இவர்களும் நின்றனர். இதோ பாரு பார்வதி, ஏதோ பசங்க சின்ன சிறுசுங்களா இருக்கும்போது நாம விளையாட்டா பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்ப வந்து கல்யாணம் அது இதுன்னு பேசினா எப்படி? என் பையன் MBA படிச்சுட்டு சென்னையில பெரிய கம்பெனில வேலை பார்க்கறான். அவனுக்கு ஏத்த இடமா தானே நாங்க பார்க்க முடியும். உன் பொண்ணு சொல்ல சொல்ல கேட்காம அந்த நர்ஸ் வேலைக்கு படிச்சுட்டு அதுவும் இந்த கிராமத்துல உட்காந்து சேவை செய்யறா. அப்படியே சென்னைக்கு போனாலும் இவளுக்கு எப்ப வேலை கிடைச்சி அவ சம்பாதிச்சு 2 பேரும் சேர்ந்து எப்ப 4 காசு சேர்த்து வச்சு நல்லா வாழறது? அதுக்குள்ள குழந்தை குட்டின்னு ஆகிடும். அப்புறம் இடிச்சுக்க பிடிச்சுக்கன்னு தான் குடும்பம் நடத்தணும். இதெல்லாம் தேவையா? உன்னாலேயே எதுவும் செய்ய முடியாது. இருக்கிற கால் கனியை வச்சுக்கிட்டு நீயும் எப்படியோ அவளை வளர்த்துப்புட்ட. இப்போ ஒன்றும் இல்லை. உன்கிட்ட நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்கறது? அதுக்கு தான் அவனுக்கு வேற ஒரு நல்ல இடமா பார்த்துட்டோம். அது கூட தானா தேடி வந்தது. அண்ணி, என்ன சொல்றீங்க என்று பார்வதி அலற, தோ பாரு பார்வதி, என் தூரத்து உறவு சாரதா நம்ம வசந்த எங்கேயோ கல்யாணத்துல பார்த்துட்டு எனக்கு ஃபோன் போட்டா. நம்ம வசந்த அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால அவளோட பொண்ணு ஊர்மிளாவ அவனுக்கு கல்யாணம் பண்ண பேசினா. சும்மா இல்ல, பொண்ணு BE படிச்சிருக்கா. சென்னையில தான் பெரிய உத்தியோகத்துல இருக்கிறாளாம். இப்ப சிங்கப்பூர்ல இருக்கிற அவங்க அண்ணன் வேலை பார்க்குற கம்பெனிக்கே வேலைக்கு போறாளாம். அங்கே நம்ம வசந்துக்கும் வேலை வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களை கூட சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போயிடுவான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் இப்ப வரப்போறாங்க என்று கோமதி கூற அனைவரும் இடிந்து போயினர். பார்வதி தனது அண்ணனை பார்க்க வானதி வசந்தை அதிர்ந்து பார்த்தாள். வசந்த் ஒன்றும் புரியாமல், அம்மா, என்னம்மா இது என்று தனது தாயின் அருகில் செல்ல அவனை ஒரு தரம் திரும்பி முறைத்தாள் கோமதி. அவன் அமைதியாக அங்கேயே நின்று போனான். அண்ணா, என்னண்ணா? அண்ணி என்னென்னவோ சொல்றாங்க, நீ பேசாம இருக்க? நீ இருக்கிற தைரியத்துல தானே நான் இத்தனை நாள் நிம்மதியா இருந்தேன். இப்ப என்று அவள் மேலும் கூறுவதற்குள் அவள் தொண்டை அடைத்தது. அவளுக்கு என்ன சமாதானம் கூறுவது என்று புரியாமல் விழித்து கொண்டிருந்த நந்தகோபால், அம்மாடி பார்வதி என்று அவள் கைகளை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தார். மாமா என்று அங்கு ஓடி வந்த வானதி, என்ன மாமா, என்ன இது? நீங்க இப்படி கலங்கி நான் பார்த்ததே இல்லை. எங்க மாமா எப்பவும் அழவே கூடாது. நான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவை பார்த்ததே இல்லை. உங்களைத்தான் நான் அந்த ஸ்தானத்துல பார்த்து வளர்ந்தேன். நீங்க கலங்கனா அது என்னால தாங்க முடியாது. உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது என்று கோமதி அவள் ஓரக்கண்ணால் பார்க்க அனைவரும் அவளை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தனர். மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க மனசுல எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். அம்மா, வாங்க போலாம் என்று தனது தாயின் கையை பிடித்து கொண்டு புறப்பட்டாள்.
அம்மாடி ராசாத்தி என்று கலங்கிக் கொண்டே நந்தகோபால் அவளை அழைக்க அவள் கடகடவென தனது தாயுடன் சென்று விட்டாள். வசந்த் அதிர்ந்து நின்றான். நந்தகோபால் தடால் என்று சோஃபாவில் அமர்ந்தார். மறுநாள் காலை அழுது கொண்டிருந்த தனது தாயை சமாதானம் செய்துவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்ற வானதி கையெழுத்து போட்டுவிட்டு திரும்ப அவள் மேலே பட்டென்று ஏதோ வந்து விழுந்தது. சற்று நேரம் ஆடிப்போன வானதி அது என்னவென்று கீழே பார்க்க அது ஒரு மருந்து டப்பா. அதிலிருந்து மாத்திரைகள் அனைத்தும் கீழே சிதறி கிடந்தன. உள்ளே யாரோ கத்தும் சத்தம் கேட்டு கதவை திறந்து கொண்டு அவள் உள்ளே செல்ல அவள் கண்கள் விரிந்தது. கட்டிலில் ஒரு இளைஞன் ஆவேசத்தோடு திமிரிக் கொண்டிருக்க அவன் அருகே ஒரு நர்ஸ் இன்ஜெக்ஷனுடன் நின்றிருந்தாள். வார்ட்பாய் அவன் கையை பிடித்து கொண்டிருக்க அவர்கள் அருகே வாயில் முந்தானையை வைத்துக்கொண்டு அவனது தாய் அழுது கொண்டிருந்தாள். இருவரையும் பார்த்தால் நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பது நன்கு தெரிந்தது. அவன் முகத்தில் கோபம் கொப்பளித்துக் கொண்டிருக்க கீழே ட்ரிப்ஸ் பாட்டில் விழுந்து கிடந்தது. அருகே மாத்திரைகள், டேபிளில் இருந்த பழங்களும் அனைத்தும் சிதறி சிறிய போர்க்களப் போல் காட்சியளித்துக் கொண்டிருந்தது அந்த அறை. வானதியை பார்த்ததும் அந்த நர்ஸ், அப்பாடி வானதி வந்துட்டியா, வா வா, இப்பதான் எனக்கு நிம்மதி. கொஞ்சம் இந்த பேஷண்ட்டை புடி, இவருக்கு இன்ஜெக்ஷன் போடணும், ஒரே கெலாட்டா பண்றாரு. அவர்கள் அருகில் சென்ற வானதி, என்ன இது, எதுக்கு இவரை போட்டு இப்படி அழுத்திட்டு இருக்கீங்க, முதல்ல கையை எடுங்க என்று வார்ட்பாயை பார்த்தாள். சிஸ்டர், நான் கையெடுத்துட்டா இவர் சும்மா இருக்க மாட்டாரு, ஊசி வேண்டான்னு இதோ பாருங்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு என்றான். ஆமாம்மா, இந்த பைத்தியக்காரன் நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு திரும்ப எதனா பண்ணிப்பாம்மா என்று கதறினாள் அவனது தாய் கோதை. என்னது, தற்கொலையா, என்ன சொல்றீங்க என்று வானதி அதிர்ந்து அவளை பார்க்க, ஆமாம்மா, 3 வருஷமா அவங்க கூட வேலை பார்க்குற பொண்ணை காதலிச்சிருக்கான். அவங்க வீட்டில் நேற்று அவங்க சொந்தக்கார பையனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு அந்த பொண்ணு என்னை மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால மனசு உடைஞ்சி போய் நேற்று ஊருக்கு வந்தான். வந்தவன் ரூமை விட்டு வெளியிலேயே வரல. எப்பவும் வந்தா கலகலன்னு பேசுறவன் நேற்று என்கிட்ட சரியா கூட பேசாம ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டான். நானும் வந்த களைப்புல ஏதோ இப்படி இருக்கான்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு விட்டுட்டேன். அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் வெளியில வராததால எனக்கு சந்தேகம் வந்து நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்தா இந்த பைத்தியக்காரன் அவளை மறக்க முடியாம மருந்து குடிச்சிட்டாம்மா என்று கதறினாள். வானதி அந்த இளைஞனை பார்க்க அவன் முகத்தில் கோபம், இயலாமை, துக்கம் அனைத்தும் தெரிந்தது. ஹே மிஸ்டர், காதல்ல தோல்வினா உடனே தற்கொலைதான் முடிவா என்று கேட்டுக்கொண்டே அவனை அமைதியாக பார்த்தாள். ஏய், காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் அவளை 3 வருஷமா உருகி உருகி காதலிச்சேன். ஆனா அவ என்ன ஒரே நிமிஷத்துல மறந்துடுங்கன்னு ஈஸியா சொல்லிட்டா. அதனோட வலி எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என்கிட்ட கோடி கோடியா சொத்து இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? நான் ஆசைப்பட்ட என் ஷீலாவை அடைய முடியல. அதனோட வலி உனக்கு என்ன தெரியும் என்று வானதி முறைத்து பார்த்தான். அவள் லேசாக சிரித்தாள். அதில் பல அர்த்தங்கள் இருந்தன. அது அந்நேரம் அவளுக்கு மட்டுமே தெரிந்தாலும் அனைவரும் அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். எனக்கும் அதனோட வலி தெரியும் மிஸ்டர். உங்க பேர் என்ன? கிஷோர். இதோ பாருங்க கிஷோர், உங்க அம்மாவை பார்த்தாலே தெரியுது அவங்க கணவரை இழந்தவங்கன்னு என்று கோதையை பார்த்தாள் வானதி. ஆமாம்மா, இவனுக்கு 10 வயசு இருக்கும் போதே அவர் போய் சேர்ந்துட்டாரு என்று அழுதாள் கோதை. இப்படி ஒரு ஆண் துணை இல்லாம உங்க அம்மா உங்களை வளர்க்க எத்தனை கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க கணவர் மேல அவங்க எவ்வளோ பாசம் வச்சிருந்திருப்பாங்க. உலகமே அவருதான்னு கூட இருந்திருக்கலாம். ஆனா அவரு போனதும் உங்களை போல அவங்க ஒரு முடிவு அன்னைக்கு எடுத்திருந்தா இந்நேரம் உங்க கதி என்ன ஆகியிருக்கும் என்று அவனை உற்று பார்த்தாள். கிஷோர் அமைதியாக தனது தாயை பார்த்தான். கிஷோர், உங்க வாழ்க்கையில இப்ப வந்தவ அந்த ஷீலா. ஆனா தன்னோட வயித்துல நீங்க கருவா உருவானதுல இருந்தே பார்த்து பார்த்து ஆசாசியா தன் உயிரையே ஊத்தி வளர்த்தவங்க உங்க அம்மா. நீங்க தான் உலகன்னு இருக்கிற தாய். நீங்க போயிட்டா என்ன ஆவாங்க? அதை நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? சொல்லுங்க. தற்கொலை என்றது முட்டாள்தனம். அது ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்லை. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அதுல வெற்றி அடைஞ்சா கொண்டாடுங்க,
தோல்வி அடைஞ்சா ஒரு புது விஷயத்த கத்துக்கோங்க. கடவுள் அடுத்த ஒரு வாய்ப்பை உங்களுக்காக கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதை நீங்களா தேடிக்கிட்டதை விட ரொம்பவே அற்புதமா இருக்கும். ஆண்டவன் கொடுத்த வாழ்க்கைய வாழ்ந்துதான் பார்க்கலாமே. முடிவை அவனே எடுக்கட்டும் என்று சிரித்து கொண்டே அவன் தோள்களை பற்றினாள். கிஷோர் அவளை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டே அமைதியாக படுத்துக்கொள்ள அந்த நர்ஸிடமிருந்து இன்ஜெக்ஷனை வாங்கி அவளை அவனுக்கு போட்டுவிட்டு திரும்பினாள். அவளை கையெடுத்து வணங்கி கண்ணீர் விட்டாள் அந்த தாய் கோதை. 3 நாட்கள் சென்றது. கிஷோருக்கு வானதியை தினமும் மருந்துகள் கொடுக்க அவனை கவனித்துக் கொள்ள என்று இருக்க அவள் பாசிட்டிவான பேச்சுக்களை கேட்டுக்கொண்டும் அவள் புன்னகை மலர்ந்த அன்பான முகத்தை பார்த்து கொண்டும் ஒழுங்காக மருந்துகளை எடுத்துக்கொண்ட கிஷோர் சீக்கிரமே தேறி எழுந்து கொள்ள அன்று தனது தாயுடன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு புறப்பட்டான். வசந்த் திருமணத்துக்கு சென்று வாழ்த்திய பார்வதி அழுது கொண்டே வானதியுடன் புறப்பட அவள் கைகளை பிடித்து கொண்ட நந்தகோபால், அம்மாடி என்னடாம்மா சாப்பிடாம கிளம்பிட்ட, ஒரு வாய் சாப்பிட்டு போடா என்று கெஞ்சினாள். இல்லைண்ணா, எனக்கு மனசே சரியில்லை. நான் இந்த கல்யாணத்துக்கு வரவே மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா இந்த பைத்தியக்காரி தான் என்னை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்தா. மாமாக்காகன்னு என் வாயை அடைச்சிட்டா என்று அழுதாள். அம்மாடி வானதி, என்னை மன்னிச்சுடுடா கண்ணு. உன்னை போல ஒரு தங்கத்தை மருமகளை அடைய நான் கொடுத்து வைக்கல. அங்க பாரு, என் பையன் முகத்துல எந்த சந்தோஷமும் இல்லை. அவன் எவ்வளவோ அவங்க அம்மாக்காரிக்கிட்ட போராடிட்டான். ஆனா அந்த ராட்சசி கடைசி வரை ஒத்துக்கவே இல்லை. பணம் அவ கண்ணை மறைச்சிடுச்சு. அதனோட விளைவு இப்ப எங்க தெரிய போகுது. இப்படி எல்லார் மனசையும் நோகடிச்சு அவ ஒரு கல்யாணத்தை பண்றா. பாரு, அவ அனுபவிப்பா என்றார். மாமா, என்ன மாமா, அத்தை மேல இருக்கிற கோபத்துல நீங்க ஏதேதோ பேசுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க அமைதியா இருங்க. நீங்க எனக்கு மாமனாரா வரணும்னு விதியில இல்லைன்னாலும் நீங்க என் தாய் மாமனா எப்போ என் மனசுல இருப்பீங்க. சரி மாமா, நாங்க கிளம்புறோம். இன்னைக்கே நீங்களும் மாமா கூட ஊருக்கு போறீங்களா? ஆமாண்டா கண்ணு, நாங்களும் சென்னைக்கு போறோம். அந்த ராட்சசி ஒத்த கால்ல நிக்கிறா. இனிமே இந்த ஊருக்கு எப்போ வருவன்னு ஒன்றும் தெரியல. உங்களை திரும்பவும் பாப்பனா இல்ல என்றவர் கூறுவதற்குள், அண்ணா என்ன இது என்றவர் வாயை பொத்திய பார்வதி அழுது கொண்டே அங்கிருந்து விரைந்து செல்ல, நான் வர்றமாம்மா என்றவள் பின்னால் வானதியும் சென்றாள். அவர்களை பார்த்து கொண்டே அதிர்ந்து நின்றார் நந்தகோபால். கலங்கி போய் தனது மகளிடம் புலம்பிக் கொண்டிருந்த பார்வதி 2 நாட்களாக சாப்பிடாமல் படுத்திருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட செல்லாமல் தனது தாயுடனேயே அவளை சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் வானதி. அன்று வாசலில் ஏதோ கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்க ஜன்னலில் எட்டி பார்த்த வானதி, அம்மா அவங்க வராங்கம்மா என்றாள் படபடப்பாக. யாருமா என்று தடுமாறிக்கொண்டு எழுந்தாள் பார்வதி. அம்மா, அதுதாம்மா அன்னைக்கு சொன்னனே, எங்க ஆஸ்பத்திரியில ஒரு பேஷண்ட், அவதான் கிஷோர்னு. ஏதோ காதல் தோல்வியில தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணான்னு. அவருதாம்மா, அவரும் அவங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க என்று எழுந்து வெளியே ஓடினாள். இதற்குள் உள்ளே வந்த கோதையும் கிஷோரும் அவளை பார்த்து முகம் மலர அவர்களை உள்ளிருந்து வந்து வரவேற்று அமர வைத்தாள் பார்வதி. வானதி உள்ளே சென்று அவர்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க, அம்மா என் பேரு கோதை, இது என் பையன் கிஷோர். தெரியும், தம்பியை பத்தியும் உங்களை பத்தியும் வானதி எல்லாம் சொன்னா என்றாள் பார்வதி. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். வானதி இல்லைனா என் பையனை நான் திரும்பவும் பழையபடி பார்த்திருக்க முடியாது. இந்த குழந்தைக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு, நான் என் கடமையை தானே செஞ்சேன். இல்லம்மா வானதி, நீ எனக்கு எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சிருக்கன்னு உனக்கே தெரியாது. அவங்க அப்பா போனதும் நான் இவனை பாடுபட்டு வளர்த்தேன். இவனும் நல்லா படிச்சுட்டு சென்னைக்கு போயிட்டான். இங்க இருக்கிற நம்ம நிலத்தை மில்லெல்லாம் பார்த்துக்கடான்னா நான் அங்கதான் வேலைக்கு போவேன்னு அடம் பிடிச்சான். ஆனா நீ அன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அப்படியே மாறிட்டான். இப்ப என் பையன் இங்க எங்க ஊர்லயே எங்க மில்லு நிலத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு என் கூடவே இருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் இவனுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என் மருமக பேர பசங்களன்னு அவங்கள ஆசை தீர பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு தான் இங்க வந்திருக்கேன் என்றாள் கோதை. வானதியும் பார்வதியும் ஒன்றும் புரியாமல் அவளை பார்க்க, என்ன பாக்குறீங்க? உங்க பொண்ணை நான் என் மருமகளா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஆசைப்படுறேன். ஆமாம்மா,
எனக்கு மறுவாழ்க்கை கொடுத்து திரும்பவும் என்ன புது மனிதனா ஆக்கின வானதிய நான் என் வாழ்க்கை துணையத்துக்கு ஆசைப்படுறேன். அதுல உங்க சம்மதமும் வானதியோட சம்மதமும் எனக்கு வேணும் என்றான் கிஷோர். பார்வதி மகிழ்ச்சியோடு வானதியை பார்க்க, அது என்று வானதி தயங்கினாள். அம்மாடி, அவசரப்பட்டு எதுவும் சொல்லிடாத. நிதானமா யோசிச்சே முடிவு செய். உனக்கு இந்த நர்ஸு வேலை தான் உயிருன்னு நாங்க கேள்விப்பட்டோம். இவன் கூட உன்னை பார்த்ததுல இருந்து நம்ம ஊர்ல ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும், எல்லா ஏழை மக்களுக்கும் அதுல இலவசமா ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். நீயும் அங்க வந்துட்டா 2 பேரும் சேர்ந்தே எல்லா மக்களுக்கும் உதவி செய்யலாம். எங்க மனசும் குளிரும் என்றாள் கோதை. வானதி அமைதியாக தலையை ஆட்டினாள். 2 வருடங்கள் உருண்டோடியது. அன்று கோதை ஹாஸ்பிட்டல் முன்பு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நிற்க, அதிலிருந்து ஒரு பேஷண்டை ஸ்ட்ரெக்சரில் இறக்கி உள்ளே அழைத்து சென்றனர். பதட்டத்தோடு உள்ளே ஓடிய வானதி அங்கு செல்ல, அந்த ஸ்ட்ரெச்சரில் தனது மாமன் நந்தகோபால் சுயநினைவு இல்லாமல் படுத்திருப்பதை பார்த்து அதிர்ந்து போனாள். 2 நாட்கள் கழித்து மெல்லமாக கண்களை திறந்த நந்தகோபால் அருகே பார்வதியும் வானதியும் நிற்பதை பார்த்து அதிர்ந்து போனார். அம்மாடி, பார்வதி, நீ எப்படி இங்க வந்த? வானதி, என் தங்கம், நீ இங்கதான் வேலை பார்க்கறியா என்று வானதியின் கைகளை பிடித்து கொண்டார். கலங்கிய கண்களுடன் அவர் அருகே வந்த பார்வதி, என்னன்னா இது, நீ இந்த ஊருக்கு எப்ப வந்த என்றாள். பார்வதி, நான் இங்க வந்து 1 வாரம் ஆகுதுமா. அப்படியா? அண்ணி எங்க? அவளா போய் சேர்ந்துட்டா. அண்ணா, என்ன சொல்ற? ஆமாம்மா, உன்னை ஒரு வாய் சாப்பிட விடாம துடிக்க துடிக்க அனுப்புனா இல்ல, கடைசியில ஒரு வாய் சாதம் கூட நிம்மதியா சாப்பிட முடியாம அவமானத்துல போய் சேர்ந்துட்டா என்று கதறினார். அண்ணா, என்ன சொல்ற? நாங்க இங்கிருந்து போன கொஞ்ச நாள்லயே வசந்தும் அவன் பொண்டாட்டியும் சிங்கப்பூருக்கு போயிட்டாங்க. நாங்க எங்க சம்மந்தி வீட்லயே இருந்தோம். கொஞ்ச நாள்ல புள்ள வந்து கூட்டிட்டு போவான்னு காத்திருந்தோம். ஆனா அவனை எங்களை பார்க்கவே அனுப்பல என் மருமக. போன்ல கூட பேச விடல. அவனும் அவங்க அம்மா கிட்ட பயந்திருந்தது போல பொண்டாட்டி கிட்டையும் இருந்துட்டான்னு அப்புறம்தான் தெரிஞ்சுது. பின்ன ஏன் ரத்தமாச்சே, எப்படி இருப்பான்? ஆனா அப்ப எங்களுக்கு அது தெரியாம நாங்க அந்த வீட்டுல எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். முதல்ல சம்மந்தி இன்னும் மரியாதை கொடுத்தவங்க போக போக எங்களை வேலைக்காரங்க போல நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க அன்னிக்காரிக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட சரியா போடாம வேலைக்காரி போல வேலை வாங்கினாங்க. அவ அவமானத்துல புழுவா துடிச்சிட்டா. சரி, அங்கிருந்து போயிடலான்னு முடிவு எடுத்துட்டோம். ஆனா எங்க போறதுன்னு தான் தெரியல. சோறு போட்டுக்கிட்டு இருந்த நிலத்தை வித்து பிள்ளைக்கு தடபுடலா கல்யாணம் நடத்தினா. ஆனா இப்ப போக வழி இல்லாம நடு தெருவில் நின்றுட்டோம். என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு அங்கிருந்து வெளியில வந்து ஒரு குடிசை வீடு எடுத்து தங்கியிருந்தோம். நான் பக்கத்துல ஒரு கம்பெனியில வாட்ச்மேன் வேலைக்கு போனேன். கொஞ்ச நாள் அப்படி போச்சு. எப்படி இருந்த நாம இப்படி ஆகிட்டமே. பேசாம நம்ம வானதியவே கட்டியிருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்கம்மான்னு தினமும் புலம்பிக்கிட்டு இருந்தா ஓ அண்ணி. அப்பதான் ஒரு நாள் புலம்பிட்டு படுத்தவ திரும்பவும் எழுந்துக்கவே இல்லை. என் பிள்ளைக்கு தகவல் சொன்னா அவன் வந்து கூட பார்க்கல. இதுக்கு மேல அங்க என்ன இருக்குன்னு அப்படி கால் போன போக்குல நடக்க ஆரம்பிச்சேன். ஏதோ ஒரு பஸ்ல ஏறி உக்காந்தேன். இந்த ஊர்ல வந்து இறங்கினேன். அங்க இங்கன்னு 1 வாரமா கோவில் குளர்னு சுத்திட்டு இருந்தேன். அப்பதான் திடீர்னு கண்ணை இருட்டிக்கிட்டு வந்துடுச்சு. மயங்கி விழுந்துட்டேன். சரி, இனி அவ்வளவுதான், நானும் என் பொண்டாட்டி கூட போயிருப்பேன்னு நினைச்சுக்கிட்டே கண்ணை மூடினேன். ஆனா என்று அழ ஆரம்பித்தார். மாமா, என்ன இது? நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, அப்ப கூட உங்களுக்கு எங்களை பார்க்கணும்னு தோணலை இல்ல? எப்படிடா உங்க முகத்துல முழிக்கிறது? நாங்க உங்களுக்கு பண்ணது சாதாரண துரோகமா? மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க என்னைக்கு இருந்தாலும் என் தாய் மாமனா என் மனசுல எப்பவும் இருப்பீங்க. ஆமா வானதி, இது நீ வேலை பார்க்குற ஆஸ்பத்திரியாடா? இல்லைண்ணா, இது இவ வீட்டுக்காரரோட ஆஸ்பத்திரி தான் என்று பார்வதி கூற, அத்தை, என்ன இது, வானதியோட ஆஸ்பத்திரின்னு சொல்லுங்க என்று கூறிக்கொண்டு அங்கு வந்தான் கிஷோர். அவனை நந்தகோபால் அதிர்ந்து பார்க்க பார்வதி நடந்ததை அவரிடம் கூறினாள். என் தங்கத்துக்கு இருக்கிற குணத்துக்கு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு நான் சொன்னேன் இல்ல, பார்,
என் வாக்கு பளிச்சிடுச்சு என்று வானதி அணைத்து கொண்டார் நந்தகோபால். மாமா, இதோ பாருங்க, இனிமே நீங்க எங்கேயும் போகக்கூடாது, எங்க கூட தான் இருக்கணும். ஆமாப்பா, நீங்க எங்க கூட தான் இருக்கணும் என்றான் கிஷோர். பார்வதி, உனக்கு ஒரு நல்ல மருமகன் கிடைக்கல, மகன் கிடைச்சிருக்காரு என்று அவனை அணைத்து கொண்டார் நந்தகோபால். இத்துடன் தங்கை மகள் கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.